ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். டீ கடையில கிடைக்கிற மாதிரி நல்ல மொறுமொறுப்பான பருப்பு வடை வீட்லயே எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் கடலை பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஊறிய பருப்பை நல்ல தண்ணியில 3 தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டுல தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதாங்க வடை நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணாம இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஜார்ல 3 வரமிளகாய், 6 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, சோம்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சிட்டு அதே மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச பருப்பை சேர்த்து நைஸா அரைக்காம தண்ணி விடாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவுல கருவேப்பிலை, பொடிசா நறுக்கிய 1 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ஸ்பிரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ற மெஷர்மெண்ட்ல நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்காம நல்ல மொறுமொறுப்பா வரும். இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்து வடை தட்டி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஷேப்ல வடை பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல வடைய போட்டுக்கலாம். இத மிக்ஸ் பண்ண உடனே வடை போட்டீங்கன்னா தான் வடை ஆயில் ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் விட்டு வடை பொரிக்கும் போது கொஞ்சம் தாராளமாவே ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வடை ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வடை நீங்க போட்ட ஷேப்ல அழகா வரும். எண்ணெய் காஞ்சதும் சிம்ல வச்சுட்டு தட்டிய வடைய ஒன்னு ஒன்னா போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கோல்டன் கலர் வந்ததும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி விட்டு கோல்டன் பிரவுனிஷ் கலர் வந்ததும் எடுத்துடுங்க. பாருங்க, கொஞ்சம் கூட குறையில. நாம எந்த அளவுக்கு ஆயில் விட்டோமோ அதே அளவுக்கு இருக்கு. ஒரு பேட்சா போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் வடை போடுறதுக்கு 3 to 4 நிமிஷம் ஆகும். இந்த வடைய நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவோ இல்ல லஞ்ச் சைடிஸாவோ நீங்க சர்வ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஒர்க்கிங் உமனா இருந்தீங்கன்னா நைட்லயே நீங்க ஊற வச்சு மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தா போதும் இந்த மாதிரி கிறிஸ்பியான வடை செய்யறதுக்கு. இந்த பருப்பு வடை சாம்பார் சாதத்திற்கு சூப்பரான காம்போங்க. சாம்பார் சாதம் தண்ணி மாதிரியும் இல்லாம ரொம்பவே கெட்டியாவும் இல்லாம பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு டெடிகேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்க. பிளஸ் சூப்பர் காம்போவான மட்டன் சுக்கா ஸ்டைல்ல சோயா பேப்பர் கிரேவி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கான லஞ்ச் காம்போ சாம்பார் சாதம், சோயா பேப்பர் கிரேவி அண்ட் கிறிஸ்பி பருப்பு வடை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.